ஒரு அழகான காடு இருந்தது. அந்தக் காட்டில் வண்ணமயமான பூக்களும் உயரமான மரங்களும் துள்ளி விளையாடும் விலங்குகளும் நிறைந்திருந்தன. அங்கே புல்வெளிகள் பசுமையாய் விரிந்திருந்தன. நீரோடைகள் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தன. இந்த ரம்மியமான காட்டின் நடுவில் ஒரு புனிதமான சோலை இருந்தது. அந்தச் சோலைக்குள்ளே கண்ணுக்குத் தெரியாத பல மந்திரச் சக்திகள் குடியிருந்தன. அந்தக் காட்டில் துருதுருவென ஒரு யானைக்குட்டி வாழ்ந்தது. அதன் பெயர் புஜ்ஜி. புஜ்ஜிக்கு ஓடியாடி விளையாடுவது ரொம்பவே பிடிக்கும். அது எப்போதும் ஏதாவது குறும்புகள் செய்து கொண்டே இருக்கும். மரக்கிளைகளை ஆட்டுவது, பூக்களின் மேல் தண்ணீர் தெளிப்பது, சின்னச் சின்ன செடிகளை தட்டிவிடுவது என்று அதன் விளையாட்டு ரொம்பவே குறும்புத்தனமாக இருக்கும். புஜ்ஜிக்குத் தெரியாது இந்தச் சோலை எவ்வளவு முக்கியமானது என்று. ஒரு நாள் புஜ்ஜி வழக்கம்போல விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது சோலையின் நடுவே இருந்த ஒரு பழமையான மாய மரத்தைக் கண்டது. அந்த மரம்தான் சோலைக்கே உயிர் கொடுத்தது. புஜ்ஜிக்கு அந்த மரத்தின் சிறப்பு தெரியவில்லை. விளையாட்டுப் போக்கில் அதன் தும்பிக்கையால் அந்த மரத்தை பலமாகத் தட்டியது. சத்தம் கேட்டு மரத்தை சுற்றிலும் குடியிருந்த சின்னஞ்சிறு குட்டித் தெய்வங்கள், வனம் காக்கும் குட்டீஸ், பயந்து போயின. புஜ்ஜி மரத்தை தொந்தரவு செய்த பிறகு மெதுவாகச் சோலையின் நிறம் மாறத் தொடங்கியது. பச்சை நிறம் மங்க ஆரம்பித்தது. பூக்கள் வாடின. நீரோடைகள் மெதுவாகச் சிறுத்தன. காடே சோகமடைந்தது. புஜ்ஜிக்கு என்ன நடக்கிறது என்று முதலில் புரியவில்லை. ஒரு நாள் காலையில் புஜ்ஜிக்குத்தான் செய்த குறும்புதான் இதற்குக் காரணம் என்று புரிந்தது. சோலை வாடிவிட்டதே என்று அது ரொம்பவே வருத்தப்பட்டது. தான் செய்த தவறை சரிசெய்ய அது முடிவு செய்தது. சோலையை பழையபடி மாற்ற ஒரு சாகசப் பயணத்தைத் தொடங்கியது. அந்தப் பயணத்தில் புஜ்ஜி பல சவால்களைச் சந்தித்தது. பயணத்தின் முடிவில் புஜ்ஜிக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. இயற்கையை நாம் மதிக்க வேண்டும். சின்னச் சின்ன உயிரினங்கள் கூட எவ்வளவு முக்கியம் என்பதை அது புரிந்து கொண்டது. தனது தவறை உணர்ந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டது. குட்டித் தெய்வங்கள் மகிழ்ந்தன. புஜ்ஜியின் மனமாற்றத்தால் புனிதச் சோலை மீண்டும் புத்துயிர் பெற்றது. பூக்கள் பூத்தன, நீரோடைகள் நிறைந்தன, பறவைகள் பாடத் தொடங்கின. காடு மீண்டும் வண்ணமயமாக மாறியது. புஜ்ஜி அன்று முதல் குறும்பு செய்வதை நிறுத்திவிட்டு காட்டை பாதுகாக்கும் நண்பனாக மாறியது. குட்டீஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? இயற்கையையும் அதன் ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் நேசிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் நம்மைச் சுற்றியுள்ள உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். புரிந்ததா? Please subscribe my channel. Thank you.